வணக்கம். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. எந்த யூடியூபருமே துணிஞ்சு இதை நாம் செய்வோம் இந்த கண்டென்ட் மாதிரி அப்படின்னு சொல்லி செய்ய தயங்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை நாம் செய்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். நைட்டெலாம் மழை பெஞ்சிருக்கும் போலங்க. அப்படியே கதவு கேட்டு என்ட்ரன்ஸை திறந்துட்டு வெளியான உடனே அப்படியே ஜில்லுன்னு இருக்குது, காத்தடிக்குது. மழை பெஞ்சிருக்கு நைட்டு முழுக்க. வேலை ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. இது மலேசியாவின் மார்னிங் வியூ. இப்போ மணி 7:30. மழை பெஞ்சதுனால இன்னும் இருட்டாக இருக்குது கிளைமேட். இப்போ மழை பெஞ்சிருக்கா, உடனே கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். உள்ளூரில் தூங்கிட்டு இருக்காங்க போல். என்ன நடக்கும்னா ஒரே முட்டா வந்து அடித்து காலி பண்ணுவாங்க. குட், அப்படி தான் வரணும். இதே கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 1 மணிக்கு போய் சப்ளையர் ஆகிற வரைக்கும் வருங்க. ஏர்பன் ஓகே. எங்கள் கடைக்கு காலையிலேருந்து வரக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் யார் வந்தாலும் கேட்குறது, என்ன மாநாட்டுக்கு போகலையா, செய்து விஜயோட ஸ்பீச் பார்க்க போகலையா, ஆடியோ லான்ச் பார்க்க போகலையா அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கேட்குறது. ஏன்னா அவங்க நம்மளை கேட்பாங்கல்ல, என்னப்பா விஜய் வந்திருக்காரு, ஆடியோ லான்ச் பார்க்க போகலையா அப்படின்னு அவங்க நம்மளை கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணிடணும், ஃபஸ்ட்டே முன்கூட்டியே நம்ம முந்திக்கிட்டு வர்ற ஒரு ஆள் விடலை. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று லைவில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு நம்ம ஊர்லேருந்து வந்து தமிழ் ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்றைக்கி கூட ஆடியோ லான்ச் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னல. அது எந்த பில்டிங்னா இதோ இதை தான் சொன்னேன். அது வந்துட்டு ஒரு ஹோட்டல். எங்கள் பில்டிங்கில் வந்துட்டு வீடு டக்குன்னு வந்துட்டு அலாட் ஆகாது. இதில் அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அதிலலாம் டக்குன்னு வந்துட்டு வீடு வந்துட்டு கிடைக்காது. ஆனால் இதுதான் ஹோட்டல். டக்குன்னு போனோடனே நம்ம வந்துட்டு செக்இன் பண்ணிக்கலாம். இப்போ கூட கடையில் வந்துட்டு காலையிலேருந்து தோசை சேம ஆர்டர். ஏன்னா நம்ம ஊருக்காரங்கள்லாம் வந்து தோசை தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்டாங்க. நிறைய பேர் தோசை சாப்பிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் ஆடியோ லான்ச் போவாங்க. ஓகே, அதனால் எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியே கேட்டுறது. இங்கே ரெகுலராக வருவாங்கல்ல இங்கே உள்ளவங்க, அப்புறம் ஊர்லேருந்து இங்கே வந்த தமிழர்கள், அவங்கள்ட்ட நம்ம முன்கூட்டியே கேட்டுறது. ஒரே அலப்பறம், ஒரே காமெடியாக போச்சு. யார்கிட்ட கேட்டாலும் அவங்க கொடுக்கக்கூடிய வித்தியாசமான பதிலெல்லாம் வந்துட்டு செம சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஆடியோ லான்ச்சா? ஓகே. இப்போ மணி இப்போ வந்துட்டு 10:35. கல் திட்ட வேண்டிய வேலை இருக்குது. போயிட்டு ஒரு 10 ரொட்டியை வீசி ஸ்டாக் வச்சுட்டு இந்த ரொட்டி கல்லை திட்டுவோம். ரொம்ப கருப்பாக இருக்குது. தோசை அரைக்க வேண்டிய வேலை இருந்திருக்கு, அதை மறந்துட்டேன். இப்போ தோசை அரைச்சிக்கிட்டு இருக்கேன். மிக்சியில் தான் அரைப்போம் தோசை. நண்பர்களே, இந்த நிமிஷத்துலேருந்து நான் ஒரு சப்ளையர். மணி 1:15 ஆயிடுச்சு. ஓகே, மைதா இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஒர்க்கர் லீவு. அவன் 3 நாள் தொடர்ந்து லீவான். நேற்றும் லீவான், இன்றைக்கும் லீவான், நாளைக்கும் லீவான். டீ மாஸ்டர். அவன் மதியம் 1 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும் பார்க்கக்கூடியவன். இப்போ அவன் இல்லைன்னா நான் 6:30 மணி வரைக்கும் வந்துட்டு இப்போ சப்ளையரில் ஒரு ஆள் உள்ளே போயிடுவாங்க. அப்போ சப்ளையரில் ஒரு ஆள் குறைவாங்க. ஒரு ஆளாக சாப்பிட போனாலும் பிரச்சனை. சப்ளையரு நான் இன்றைக்கி மைதா வேறு பிணையணும். மைதா காலையில் ஆர்டர் பண்ணும்போது ஒரு ஆள் லீவுங்கிறது தெரியாமல் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். 2 மட்டும்தான் ஆர்டர் பண்ணேன். நாங்கள் சொந்தமாக மைதாவும் போடணும். ரெடிமேட் பாக்ஸ் வாங்குறது போக நாங்கள் சொந்தமாக காலையில் மாவு ரொட்டி போடுறதுக்கு மாவு பிணையணும். இங்கே இருந்தது இந்த பாக்ஸ் தான். கடையிலேயே ஸ்டாக் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி ஜாமான் வாங்க போகும்போது இந்த ட்ரோலி தள்ளிட்டு போவோம்ல, அதை கூட வீடியோவில் காமிப்போம் பாருங்க. மாவு வாங்க போகிறேன்னு ஸ்டோர் ரூம்லேயே இருக்குது மைதா. அதனால் நாங்கள் அதை இன்றைக்கி போடணும். ரொம்ப ஆள் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து அப்படியே மீடியமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு வேலை. நேற்று 3 மணிக்கு கூட போயிட்டேன்ல, அதனால் கொஞ்சம் உடம்புல சக்தி இருந்ததுனால அதை வச்சு போட்டாச்சு. இன்றைக்கி வேலை மாவும் அரைச்சாச்சு, கல்லும் திட்டியாச்சு, 2ம் ஒரே நேரத்தில். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு வேலை கொஞ்சம் கடினமாக, ஏற்கனவே கடினமாக தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் கடினமாக போக போகுது இன்றைக்கி. நண்பர்களே, செம டென்ஷன் ஆகுது. நான் இவ்வளோ நேரம் வெளியே நின்றுக்கிட்டு கடை என்ட்ரன்ஸில் கடைக்கு உள்பக்கமாக கவர் பண்ணுற மாதிரி பின்னாடி நான் இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
கடைசியாக ஒரு 2 நிமிஷம் அந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தேன். மனசு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செய்தி இன்றைக்கி. ஒரு பின்னாடி கடைசியாக ஒரு ஆள் நபர் கிராஸ் ஆகிட்டாப்புல. வீடியோவை கட் பண்ணி முடிக்கிறேன், என் முகத்தில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு, வீடியோவை டெலிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சனை. அப்புறம் டெலிட் பண்ணி விட்டுட்டு போகும்போது சாரி கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு செகண்டு தான் கிராஸ் ஆனதில் என்ன ஆகிட போகுது. ஸோ சேட் டென்ஷன். சரி ஓகே, என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த கடையில் 2 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் ஒருத்தர், இங்கே லோக்கலில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, ஒரு 5 வெள்ளி கிராப்பில் போகிறதுக்கு. நான் இது வரைக்கும் அங்கே போனதில்லை. அந்த கோயிலில் வேலை செஞ்சவர் இந்த ஏரியா விட்டு போகிறாரு, கேயில் போகிறாராம், கோலாலம்பூர். அங்கே உள்ள கோயிலுக்கு வேலைக்கு போகிறாராம். அவர் ஈப்போவை சேர்ந்தவரான். இங்கே சம்பளம் ஏதோ பிரச்சனை, சம்பளம் தரல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே போகிறாராம். இங்கே மலேசியாவில் வாழக்கூடிய தமிழர், மலேசிய தமிழர், இங்கேருந்து கேஎலுக்கு வேலைக்கு போகிறாப்புல. அதை தான் அவரை தான் கடையில் சாப்பிட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி கவர் பண்ணி கடைக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவரை காட்ட முடியாது, அவர் போயிட்டார் சாப்பிட்டுட்டு. ஓகே, 2 வருஷமாக தெரியும், திரும்ப லைஃப்பில் பார்க்கவே போகிறதில்ல அவரை. நானும் இன்னும் 1 மாதத்தில் போய்டுவேன். அவர் சொன்னார், நீங்கள் போகக்கூடிய அதே நேரத்தில் நானும் இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னாரு. கேஎலுக்குள்ளே தானே இருப்பீங்க, ஒரு நாள் திரும்ப கடவுள் நம்மளை சந்திக்க வைப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கோயிலில் தானே வேலையை பார்ப்பார். திரும்ப வந்தோம்னா இது ஒரு கோயிலில் நம்ம சாமி கும்பிட போனோம் அப்படின்னா மலேசியாவில் கேளுக்குள்ளெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். அவரை கண்டிப்பாக பார்க்குறதுக்குண்டான சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம். இவன் தாங்க அந்த நைட் டியூட்டி மாஸ்டர். வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும் வெளிநாட்டில். ஜாலியாக உட்காந்து ஃபோன் பார்க்குறதா இவனுக்கு வேலையே. வெத்தலை மாஸ்டர். தலையெல்லாம் பார்த்தீங்களா எப்படி பரட்ட மண்டையாக இருக்குன்னு சொல்லி கேப்பு போட்டிருந்தேன். அந்த ஜாலியாக இருக்கக்கூடிய ஓனர் வந்தாருன்னா, நான் வீட்டுக்கு போகணும் 6:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே அவருக்கு மண்டை காஞ்சிடும். என்னடா இவன் போகிறங்கிறானே அப்படின்னு சொல்லி. நான் போய் சாப்பாடு கட்டுறதை பார்த்தாலே, ஆகா இவனுக்கு டைம் முடிஞ்சு போல, இவன் போயிடுவான் போல இப்போ அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்துட்டு மண்டை ஓட ஆரம்பிச்சிடும். நான் நேற்று 3 மணியோட போனேன்ல உடம்பு முடியலன்னு சொல்லி, அதுக்கு நாளைக்கு 10 மணிக்கு போனார். நான் முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். பார்க்கணும், நீ எதுக்கு உன் சௌகரியத்துக்கு லீவ் போட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு இவர், அந்த ஜாலியாக இருக்கக்கூடிய ஓனர். நான் சொன்னேன், நான் திடீர்னு மயக்கம் போட்டு ஊந்துட்டுனா என்ன பண்ணுறது, வேலை செய்ய முடியாமல். நான் இங்கேருந்து என்னடா இன்னும் 1 மாதத்தில் ஊருக்கு போகிறேங்கிறேன், இவன் போனான்னா இங்கேருந்து இந்த கடையை விட்டு வெளியானான்னா ஒரு கால் நொண்டுண்டா இவன் இந்தியா போய் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. எங்கள் காலையெல்லாம் ரொட்டி போட்டுட்டு இவங்க கூட மனுஷன் சப்ளையரோட பார்ப்பானா அப்படிலாம் சொல்லி டென்ஷன் ஆனா. அவங்க எதுக்குடா நீ கணக்கு பண்ணுற, நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிறாரு. என் வேலை என்ன, சப்ளையர் வேலை. மதியம் 1 மணிக்கு மேலே கலந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல கலந்து வேலை செய்யக்கூடியவன் கூட வேலை செய்யக்கூடிய சப்ளையர் செய்யலைன்னா நம்மளுக்கு வேலை சும்மா செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் கூப்பிடுவாங்க. அவங்கள கணக்கு பண்ணாமல் நீ உன் வேலையை பாரு அப்படின்னா எப்படி பார்க்குறது? கூட அவங்கள கலந்து வேலை செஞ்சாதான் 4 பேர் 5 பேர் வேலை செய்கிறோம்னா 5 பேரும் சமமாக வேலை செஞ்சாதான் உடம்பு தாங்கும். நாளைக்கு செய்ய மாட்டேன்னு இருக்கிறேன், சேம கோபத்தில் இருக்கிறாரு, நானும் கோபமாக சண்டை போட்டிருக்கேன். அதோட இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுவேன், நைட்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. நாம் இப்போ போய் குளிச்சுட்டு பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேமை வந்துட்டு லைவ் போடுவோம், ட்ரை பண்ணுவோம். எப்படி நேற்று அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த கேம் லைவ் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணுறதுக்கு. எப்படி பண்ணுறதுன்னு தெரியல லைவ். இன்றைக்கி போய் லைவ் பண்ணுவோம். நண்பர்களே, நான் இந்த சேரில் உட்காந்து ரொம்ப நாள் ஆகுது, அதான் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி சில நினைவுகளெல்லாம் திரும்ப வந்துட்டு ரீபேக் பண்ணுறேன், திருப்பி பார்க்குறேன் சில நினைவுகளெல்லாம். இங்கே உட்காந்து சிந்தித்த சிந்தனைகள், பேசிய ஃபோன் கால்ஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட நினைவுகள் இருக்குது, உங்களுக்கு தெரியாதல்லவா, அதனால் சொல்கிறேன். அதையெல்லாம் வந்துட்டு திரும்ப நினைவுபடுத்தி பார்க்குறேன் கொஞ்ச நேரம். இன்றைக்கி நான் வீடியோ எடுத்ததுக்கு பின்னாடி நடந்து போனது வந்துட்டு டெலிட் பண்ண சொல்லி சொன்னான்ல, அதுதான் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நம்மளோட குணக்கோளாறுகளை கொஞ்சம் சரி செய்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த நாள் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டாச்சு, தூங்க போகிறேன். இவ்வளோ நேரம் பஸ் சிமுலேட்டர் 2 நிமிஷம் கேம் விளாண்டோம். வியூஸே போகலை, 15 வியூஸ் தான் போச்சு. அதில் 4 பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், 5 பேர். இட்ஸ் ஓகே, நாலுலேருந்து நார்மல் லைவே பண்ணலான் இருக்கிறேன். கேம் விளாண்டா சரியாக கமெண்ட்ஸ் வாசிக்க முடியல. ஜாலியாக நம்மள்கிட்ட அந்த அளவுக்கு வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை, நல்லா ஜாலியாக லைவ் போடுற அளவுக்கு கேம் விளையாடி நம்ம கண்டென்ட்டை சார்ந்தே பண்ணணும்னு தோணுது. ஏதோ நம்மளோட ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்க, எனக்கும் ரொம்ப விருப்பம். பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேம்லாம் ஆசைக்கு விளையாடியாச்சு. 4லேருந்து லைவ் போடுவோம்.
ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு நண்பர்களே. எக்காரணத்தை கொண்டும் ப்ளீஸ் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகிடாதீங்க. ஓகே, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த பழக்கம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அந்த பாதிக்கு போயிடாதீங்க. ஓகேவா? எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்தா தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு புரியும். ஓகேவா? மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.